வணக்கம், நான் ஸ்ரீனிவாசன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நேற்று இரவு நீங்கள் தூங்கும்போது உங்கள் பக்கத்தில் உங்கள் ஒய்ஃபும் உங்கள் குழந்தைகளும் நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் நிம்மதியாக தூங்கினாங்க இல்லையா? சரி, உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நாளைக்கு மட்டும் நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? உங்கள் ஒய்ஃபுக்கு இன்கம் எங்கேருந்து வரும்? உங்கள் கிட்ஸோட கனவுகளை யார் நிறைவேற்றுவாங்க? உங்கள் வீட்டு லோன், கார் லோன் யார் கட்டுவாங்க? உங்க அம்மா அப்பாவை யாரு பார்த்துப்பாங்க? இந்த கேள்விகளுக்கு உங்ககிட்ட பதில் இல்லைன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். என்னோட ஒரு கிளைண்ட்டு நல்ல இன்கம், ஃபேமிலி மேன், எல்லாமே சரியா இருந்தது எக்ஸப்ட் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். அவர்கிட்ட பல முறை சொல்லியும் அவர் எடுக்க மறுத்துட்டாரு. அனாவசிய செலவு வேற அப்படின்னு வேற சொன்னாரு. திடீர்னு பார்த்தோம்னா அவர் போயிட்டாரு. அவரோட ஃபேமிலி அந்த நாளுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம இருந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் எஃப்டி எல்லாம் வித்தாங்க. வீட்டுக்கு எடுத்திருந்த லோனை கட்ட முடியாம கடைசியில வீட்டையே கொடுக்க வேண்டிய நிலைமைக்காச்சு. அவர் நினைச்சிருந்தாரு என்னோட ஃபேமிலிக்கு எல்லாமே நான் பார்த்துப்பேன்னு. ஆனா அவர் இல்லாத போது அவரோட ஃபேமிலிக்கு யாருமே இல்லாம போச்சு. இது ஒரு ஃபேமிலியோட ஸ்டோரி இல்லை. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்கம் ஏர்னிங் பர்சன் இறந்துட்டாருன்னா அந்த ஃபேமிலிக்கு ரெண்டு விதமான லாஸஸ் வரும். ஒன்று எமோஷனல் லாஸ், இன்னொன்று ஃபைனான்ஷியல் லாஸ். அட்லீஸ்ட் எமோஷனல் லாஸ் ஆகுது சில நாட்கள் அல்லது சில மாதங்களோ கழிச்சு கொஞ்சம் சப்மிசிவ் ஆகிடும். ஆனால் ஃபைனான்ஷியல் லாஸ் பார்த்தோன்னா பல வருஷங்கள் ஆனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்த தலைமுறையை கூட பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். சில ஃபேமிலிஸில் பார்த்தோன்னா சிங்கிள் ஏர்னிங் பர்சன் மட்டும் இருப்பாங்க. ஒரு ப்ராப்பர் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லைன்னாக்கா எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க பாருங்க. நினைக்கவே பயமா இருக்கு. அதுக்காக டபுள் இன்கம் ஃபேமிலிக்கு பிரச்சனையே இல்லாமல் இல்லை. நார்மலாக டபுள் இன்கம் ஃபேமிலி பார்த்தோன்னா நிறைய லோன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு இன்கம் ஏர்னிங் பர்சன் இல்லைன்னாக்கா அந்த ஃபேமிலியும் பெரிய லெவலாக பாதிக்கப்படும் என்பது தான் உண்மை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் பல எக்ஸ்கியூசஸ் சொல்றாங்க. அந்த எக்ஸ்கியூசஸ்களுக்கு நான் பதில் சொல்றேன். சில பேர் கேட்குறாங்க, நான் இறந்தா மட்டும்தான் பணம் வருது சார், அதுக்கு எதுக்கு சார் நான் பாலிசி எடுக்கணும்? இது இன்சூரன்ஸை பற்றி இருக்கிற பிக்கஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்ரி மந்த் சம்பாதிக்கீங்க, அந்த பணம் தான் உங்க வீட்டை நடத்துது, உங்க குழந்தைங்களை படிக்க வைக்குது, உங்க பேரண்ட்ஸை பார்த்துக்குது, எல்லாமே நடக்குது. நீங்க இல்லைன்னா அந்த பணம் நிற்கும். ஆனா அவங்களோட தேவை நிற்காது. பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அந்த தேவையும் நிறைவேற்றுறதுக்கு உதவியா இருக்கும். இது டெத் பெனிஃபிட்டுக்காக மட்டும் இல்லை, இது உங்களோட அன்பின் தொடர்ச்சி. சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட என்டோமெண்ட் பாலிசி இருக்கு சார், அது போதும். என்டோமெண்ட் பாலிசி எடுத்தவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த பாலிசியில இருக்கிற கவர் உங்க ஃபேமிலிக்கு நீங்க இல்லைன்னா எத்தனை மாசத்துக்கு போதுமானதா இருக்கும்? ஹானஸ்டா யோசிச்சு பாருங்க. இன்சூரன்ஸ் ஷுட் பி செப்பரேட், இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி செப்பரேட். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஃபேமிலி ப்ரொடெக்ட் ஆகணும்னா அடிக்வேட் லைஃப் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேணும். என்டோமெண்ட்ல அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிலர் சொல்றாங்க, ப்ரீமியம் கட்டுற ரிட்டர்னே இல்லையே, வேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றதா இருந்தா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு கார் இருக்கா? கார் இன்சூரன்ஸ் கட்டுறீங்க இல்லையா? ஆக்சிடென்ட் இல்லாமல் போனால் ப்ரீமியம் வேஸ்ட் ஆச்சேன்னு யோசிக்கிறீங்களா? இல்லையே. பியூர் டேர்ம் இன்சூரன்ஸும் அதே சேம் லாஜிக் தான். கிளைம் வரலன்னா நீங்கள் சேஃபாக இருந்தீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஃபேமிலி செக்யூராக இருக்காங்கன்றது தான் அர்த்தம். அதுவே ஆக்சுவலாக பிக்கஸ்ட் ரிட்டர்ன், அதுவே பிக்கஸ்ட் பீஸ் ஆஃப் மைண்ட். நீங்கள் ஒரு வருஷத்தில் எத்தனை தேவையில்லாத செலவு பண்ணுறீங்கன்றத கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க. அப்போ இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஒரு பெரிய சுமையாகவே தெரியாது. சில யங்ஸ்டர்ஸ் சொல்றாங்க, நான் எங்க இருக்கேன் அப்புறம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றது. இந்த அப்புறன்றதுக்கு அர்த்தம் அப்புறம் என்ன நடக்கும்னு என்று யாருக்குமே தெரியாதே. எங்க இருக்கும்போதே எடுத்தா ப்ரீமியம் ரொம்ப கம்மி, பாலிசி ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு கம்மி. வயசு ஏற ஏற ப்ரீமியம் கூடும். என்டையர் டேர்முக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுன்னா பாலிசி கிடைக்காமலும் போகலாம். சிலர் சொல்றாங்க, என் கம்பெனியில் குரூப் இன்சூரன்ஸ் இருக்கே, ஜாப் போனாக்கா குரூப் இன்சூரன்ஸ் கவர் போயிடும். அவ்வளோதான். நீங்கள் ஜாப்ல இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஃபேமிலியோட செக்யூரிட்டி உங்கள் ஜாபோட ஸ்டெபிலிட்டியோட தங்கி இருக்கணுமான்னு யோசிச்சு பாருங்க. பேங்க்குக்கு போனால் அவங்க என்டோமெண்ட் ஆர் யூலிப்பை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பேங்க்குக்கு உங்கள் ப்ரொடெக்ஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை, அவங்களுக்கு அவங்களோட கமிஷன் தான் இம்பார்ட்டன்ட். பியூர் டேர்ம் இன்சூரன்ஸில் கமிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி, என்டோமெண்ட்டில் கமிஷன் ரொம்ப ஜாஸ்தி. அதனால என்டோமெண்ட் ஆர் யூலிப்பை தான் புஷ் பண்ணுவாங்க. இது ராங் இல்லை, அது அவங்களோட பிஸ்னஸ் மாடல். பேங்க்ல போனால் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேளுங்க. இப்போ ஒரு சிம்பிள் அனாலஜி சொல்றேன். உதாரணத்துக்கு என்ன ஒரு மிஷினா நினைச்சுக்கோங்க. மாசம் கிட்டத்தட்ட 50,000 ரூபா என்னோட குடும்பத்துக்காக சம்பளமா கொண்டு கொடுக்குறேன்னு வச்சுங்க.
நாளைக்கு நான் இல்லைன்னா, அதாவது இந்த மெஷின் இல்லைன்னா என் குடும்பத்துக்கு மாசம் மாசம் வரக்கூடிய இன்கம்மை யாரு கொடுப்பாங்க? இதே நான் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் 1 கோடி ரூபாய்க்கு எடுத்திருந்தேன் அப்படின்னா, நாளைக்கு காலையில் நான் இல்லைனாலும் ஃபேமிலிக்கு வரக்கூடிய மெச்சூரிட்டி பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 6% SWP, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் மூலமா மாசம் மாசம் 50,000 ரூபாய் அவங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். விலைவாசி ஏற ஏற அந்த SWP அமௌண்ட் வேணும்னா என் ஒய்ஃப் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கவும் முடியும். இப்போ யோசிங்க, நீங்க இல்லைன்னா உங்க மிஷின் ஸ்டாப் ஆகும், இன்கம் ஜீரோ ஆகும். ஒரு மிஷினுக்கோ அல்லது காருக்கோ இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், உங்களுக்கு இல்லைன்னா எப்படி? ஸோ இப்போ நமக்கு கிளியரா தெரியும் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன் நமக்கு வேணும்னு. ஐ ஆல்வேஸ் டெல் மை கிளைண்ட்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் லவ் லெட்டர் தட் ஹீ கேன் ரைட் டு ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன். உங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பீங்க, ஆனிவர்சரிக்கு 2 வீலர் கூட வாங்கி கொடுத்துருப்பீங்க, அது கிஃப்ட்டு. ஆனால் அந்த ஃபோன் 3 வருஷத்தில் அவுடேட் ஆகும், அந்த 2 வீலர் 10 வருஷத்தில் வேல்யூவே இல்லாமல் போகும். ஆனால் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் இல்லாத போதும் உங்கள் ஒய்ஃபோட வாழ்க்கைக்கு அதே டிக்னிட்டியை கொடுக்கும், உங்கள் குழந்தைங்களோட கனவை கண்டினியூ ஆக்கும். ஒரு சில இடங்களில் நாங்கள் ஃபைனான்ஷியல் பிளானிங் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணும்போது தேவையான அளவுக்கு கிளைண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னா இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு சஜஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி சமயங்களில் சிலரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கவே வேண்டாம், எடுத்து அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க, அவரை எவ்வளோ நம்பி இருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க ஹஸ்பண்ட்ஸே முன் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு கன்வின்ஸ் பண்ணி இன்சூரன்ஸ் எடுத்ததையும் நான் பார்த்துருக்கேன். இன்சூரன்ஸ் தாங்க உலகத்திலேயே ஒரே ஒரு ப்ராடக்ட் தேவையில்லாத போது வாங்கணும், தேவைப்படும் போது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. நீங்கள் ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருக்கும் போதே பியூர் டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்க பாருங்க. ஆனால் எவ்வளோ கவர் வேணும், எந்த ஏஜில் எடுக்கணும், பாலிசி எடுக்கும்போது என்னென்னலாம் பார்க்கணும், இதையெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க மனசுல உங்க ஒய்ஃபோட முகமும் உங்க குழந்தைங்களோட முகமும் தெரிஞ்சுன்னா அவங்களுக்காக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸை பிளான் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு உபயோகமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை இப்போவே ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் அது அவங்களோட மனசுல இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் லவ் லெட்டர் எழுதுறதுக்கு உதவியா இருக்கும். கமெண்ட்ல உங்க டவுட்ஸை போடுங்க, நானும் பார்த்து பதில் சொல்றேன். பர்சனல் ஃபைனான்ஸ் சிம்பிளிஃபைட், அது எங்களோட கமிட்மெண்ட். வணக்கம்.